ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் ஒரு டெக்னீஷியன் ஒரு 60 குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த ப்ரொடியூசரையும் காப்பாற்றணும், சேனலையும் காப்பாற்றணும். கொஞ்சம் பிளான்டாக இருப்பேன். அதான் சொன்னேன், எடிட்டிங் படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு வந்து சீனை வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கணும்லாம் பார்க்க மாட்டேன். திடீர்னு பார்த்தா நடுவுலேருந்து ஒரு ஷார்ட் சொல்லி ஆரம்பிச்சிடுவேன். அவைலபிலிட்டி யாரும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எல்லோரும் வரணும், ஒரு 10 பேர் வந்தால் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. இது ரெண்டையும் கொடுத்துட்டோம்னா ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்த சுந்தரி 1000 வந்திருக்கோம் அப்படின்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ஒரு பக்கமே நான் குவாலிட்டி மட்டுமே கொடுப்பேன் அப்படின்னா ப்ரொடியூசர் வந்துடுவாங்க. என்னோட உழைப்பு அது உண்மையாக நேர்மையாக இருக்கணும். எந்த சேனலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு உழைப்பு போட்டோம்னா அதோட ரிசல்ட் எங்கேயோ எப்படியோ வரப்போகுது. சன் குடும்ப விருதுகள் கண்டினியூஸாக 2 வருஷம். ஃபஸ்ட்டு பெஸ்ட் டைரக்டர்னு கொடுத்தாங்க, அடுத்து டெக்னிக்கல் டைரக்டர்னு கொடுத்தாங்க. 2 வருஷம் அடுத்தடுத்து விருதுகள் கொடுத்தாங்க. இந்த சீன் நம்மளை விட்டு எங்கேயும் போயிருக்கோம், நம்ம முன்னாடி தான் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க. இன்னொருத்தரை எடுக்க விட்டு நம்ம நடிச்சுக்கிட்டு அப்படி இருந்தோம்னா அதோட அவுட்புட் எப்படி வரும்னு தெரியாது. இப்போ நம்ம நடித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இன்னொரு டேரக்டர்னா அவர் சொல்லுவார். நம்மளே பார்த்து நம்மளையே நல்லா இருக்குன்னு தட்ட முடியாது. அது வேறு வழி இல்லாமல் பண்ணது ஃபஸ்ட்டும் கடைசியும் அதுதான். ஸோ யாராவது ஏதாவது டவுட் சார் இதுன்னு கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணணும் சார். அதனால் என்னென்னா முழுக்க என் தலையில் ஏற்றிக்கணும், அவர் ஃபுல்லாக அதுலேயே தான் ட்ராவல் பண்ணணும். இதை தூக்கி நான் டக்குன்னு இன்னொரு இதுக்கு நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன்னா இங்கே ட்ராப் அவுட் ஆகும். ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட்னா அதுக்கு முழுக்க நம்ம ஃபோக்கஸாக அதுலேயே இருக்கணும். அண்ணன் தான் சொல்லுவோம் நம்ம. இது வந்து ரொம்ப யதார்த்தவாதி, ரொம்ப இயல்பான ஆள். இப்போ எடுக்கும்போது கூட ஷார்ட்ஸில் அவர் பேசும்போது கூட நீங்கள் டைலாக் பேப்பரில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படிப்போம். டைலாக் அவர் உள்வாங்கி அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி மனம் வாசம் வீசும். அந்த ஊர் ஸ்லாங்கில் அடித்து பின்வர அது அப்படியே உள்ள நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கதை இருக்குது. அந்த கதையை வேறு ஒரு கோணத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதுக்கு எப்படி நம்ம முழுசாக நம்மளை வந்து கொடுத்து நம்ம அதை உழைச்சி வெளியில் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். அப்படி பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு வந்துடும். சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ண யாரும் 10 மினிமம் ஷார்ட் ஃபிலிமாக தான் வந்தது. அதுக்கப்புறம் படமாக பண்ணிட்டாங்க. நம்ம உட்காந்த இடத்துலையே நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். மொபைல் ஷார்ட் ஃபிலிம்லேயே நிறைய கேட்டகரியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்குது மொபைல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு. ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம மீட் பண்ண போற கெஸ்ட் யார் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நபர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மனுஷனோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா என்னைக்குமே மாறாத ஒரு விஷயம் காதல். அந்த காதலை ரொம்ப அழகா தத்ரூபமா எப்படி வந்து இன்றைய ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா அதை ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்றத தன்னுடைய தொடர்கள் மூலமா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு காட்டிய ஒரு டைரக்டர். அவர் வேற யாரும் இல்லை, அழகர் சுவாமி. வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்னைக்கு ராணி நேயர்கள் சார்பா உங்களை சந்திச்சதுல வந்து ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுடைய இயக்குனர் பயணம் எங்கேருந்து தொடங்குச்சு? எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரியல்களை தொடர்களை வந்து தொடர்ந்து உங்களால் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க முடியுது? ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வடுகப்பட்டிங்கிற கிராமம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் செட்டில்டு. சின்ன வயசுலேயே நமக்கு வந்து அந்த சினிமா ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பொதுவாகவே அந்த பக்கம் மதுரை அந்த சைடெல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே அந்த கலை உணர்வோடு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. எனக்கும் அதே தான். நிறைய படங்கள் பார்த்து நம்மளும் வந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் எதுக்குமே அப்ஜெக்ஷன் கிடையாது. என்ன பிடிச்சிருக்கோ படி அப்படின்னு. பட் இங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படக் கல்லூரி இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதுக்கு ட்ரை பண்ணலாங்கும் போது கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கே டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து இஎன்சி சேர்ந்து சேர்த்து விட்டாங்க. ஆனால் நான் படிக்க போகல. வீட்டிலேருந்து காலேஜுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் வரணும். அது எப்படியும் ஒரு 45 to 1 hours ஆகும். அதாவது வீடு இருக்கிறது ஆளுங்களும் இது வந்து கலசலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் தான், 1 hour மேலே ஆகும். நான் என்ன பண்ணுவேன், சாப்பாடு கட்டிட்டு நேராக வந்து காலையில் ஒரு படம், லஞ்சு சாப்பிட்டு மதியம் ஒரு படம், இப்படி டெய்லி 2 படம். காலேஜுக்கே போகல. இது சேர்த்து விட்டதுலேருந்து போவே இல்லை. இப்படியே இருந்த உடனே அதை கண்டுபிடிச்சது யாருன்னா எங்கள் பாட்டி. தவறிட்டாங்க இப்போ இல்லை, எங்கள் பாட்டி தான் கண்டுபிடிச்சாங்க. இவன் சரியில்லையே. அப்பா வந்தால் கேட்பார், என்ன சொல்லி கொடுத்தாங்கடா அப்படிம்பாரு. அது அப்படின்ட்டு நழுவிடுவேன். பிடிச்சிட்டாங்க, ஏதோ தப்பாக இருக்குது என்னென்னு போய் பாருங்கள் அப்படின்னா அங்கே போனால் பிரின்ஸிபால் கூப்பிட்டு சுவாமிநாதன் சார் இப்போ ஞாபகம் இருக்குது, இவனுக்கு அதில் தான் பிடிச்சிருந்து அங்கே தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, எதுக்குங்க அவனை போட்டு அமுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், டிசைட் பண்ணார், சரிடா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுன்னு. அதுக்கப்புறமா தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு. அதில் ஒரு 3 வருஷம் போராட்டம். ஏன்னா அதில் வந்து அதில் மெரிட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும், ஃபீமேல் மேல் அவங்க கோட்டா, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வரும்.
அதெல்லாம் தாண்டி 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 ஒரு 3வது வருஷம், அந்த வருஷம் கிடைக்கல. 94 எனக்கு நான் ஜாயின் பண்ணலைன்னா ஏஜ் பார், அதுக்கப்புறம் உள்ளே நுழையவே முடியாது. இருக்கிற எல்லா கடவுளையும் கூப்பிட்டேன், எப்படியாவது இந்த வருஷம் சீட்டு கிடச்சிருச்சு. அதை இதில் கிடச்சி முடித்த உடனே 3 வருஷம் அதில் படித்தேன். அதில் படித்து அதில் இருக்கும்போது அதில் நான் வந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நெட்ஒர்க்கே வேறு. இப்போவும் எல்லாமே பெரிய பெரிய டைரக்டர்ஸாக இருக்காங்க. யாரடி மோகினி, ஜவஹர், ஜில்லா டைரக்டர் நேசன், பானாகாந்தாடி, வெங்கடேஷ், சிறுத்தை சிவா, எல்லாமே வந்து காலேஜ் மேட்ஸ் தான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த அறிமுகம்லாம் கிடச்சிது. அதுலேருந்து அப்படி தான் நான் வந்து சினிமாக்குள்ளே வந்தேன். படித்து அதுக்கப்புறமா இப்படி படித்தது வந்து எடிட்டிங் தான் படித்தேன். நான் டைரக்ஷன் படிக்கல. ஏன்னா நான் வந்து டிப்ளமோ டிஸ்கண்டினியூ. அவங்க காலேஜில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எடுக்கிறது என்னென்னா டிகிரின்றது தான் டைரக்ஷன். ஸோ எனக்கு டிகிரி இல்லை, +2க்கு தான் எடுப்பாங்க. டிப்ளமோ டிஸ்கண்டினியூனால அது வந்து வராது, குவாலிஃபிகேஷன் வராது. ஸோ அதனால் எடிட்டிங், அதுக்கு ரிலேட்டடாக நான் எடிட்டிங். இப்போ எடிட்டிங் படித்ததுனால என்னென்னா டைரக்ஷனில் எனக்கு ஷார்ட் டிவைட் பண்ணுறதுக்கோ இதுக்கோ இல்லை நிறைய பேர் கேட்பாங்க, என்ன டக்குன்னு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அது எடிட்டிங் படித்ததுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ஷார்ட்டுக்கு அப்புறம் இதுதான் எதாவது மேட்ச் கட்டு இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எடிட்டிங் படித்ததுனால டைரக்ஷன். ஸோ அதுக்கப்புறமா டைரக்ஷன் 3 வருஷம் வந்து எடிட்டிங் படிச்சுட்டு வெளியில் வந்து சுசி கணேசன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். விரும்புகிறேன், அதோட டைட்டில் வந்து தித்திக்கும் தீ. அதுதான் அவர் சார் வந்து ஒர்க்கிங் டைட்டில் வச்சுருந்தார். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க், அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஷூட்டிங்கில் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு. ஸோ ஏதாவது ஒரு நல்ல இன்சிடெண்ட், அவரோட விஷயம் என்னென்னா எதுவுமே வந்து சுசி கணேசன் சார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரிசர்ச் ஒர்க், R&D நிறையா இருக்கும். ஒரு கதையாக சொல்லணும்னா கூட அது ரிலேட்டடாக ரியலாக நடந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த ரிசர்ச் பண்ண சொல்லுவார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அது அவர் என்ன சொன்னார்னா, நம்ம அது ஃபுல்லாகவே ஃபயர் ஆக்சிடெண்ட்டு. ஸோ அது பேஸ் பண்ணி அவங்க ஹீரோ வந்து தீயணைப்பு படை வீரன் தான் நம்ம அந்த ஹீரோ கேரக்டர். ஸோ அப்போ பிரசாந்த் சார்லாம் ஸ்கிரிப்ட் எழுதும்போது பிரசாந்த் சார் மாதிரிலாம் தெரியல, நம்ம ஸ்கிரிப்ட் கதையாக போயிட்டுருக்கு. அப்போ அவர் சொன்னார் ஒரு நாள், அப்போல்லாம் பேஜர் தான், கால்மி அப்படின்னா நான் பூத்துலேருந்து ஃபோன் பண்ணணும் அவருக்கு, சாருக்கு ஃபோன் பண்ணால் லேண்ட்லைன் தான் எடுத்து பேச. இந்த மாதிரி இது நார்த் மெட்ராஸில் அப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த டைமில் நேராக போயிட்டு ஃபோட்டோக்கு இது கேமரா ஒன்று கொடுத்தாரு, சின்ன கேமரா ஒன்று, கோனிக்கா அந்த மாதிரிலாம் இருக்கும் ரோல் போடுறது, போயிட்டு ஃபோட்டோ எடுத்துவாங்கன்னு சொன்னோடனே அது என்னென்னா சீனில் வரும்போது அது ஒரு சைக்கிள் டயரில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டயர் சாம்பலாகி அப்படியே நிற்கும். அந்த மாதிரி ஃபோட்டோ, அதாவது லைவாக போய் எடுத்துகிட்டு வாங்க, நமக்கு வந்து நாளைக்கு செட்டு ஒர்க்குக்கோ இதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி போய் எடுத்துருக்கோம், அந்த மாதிரி ஒர்க்கு. அதே மாதிரி ஃபயர் ஸ்டேஷனுக்கே போக சொன்னார். அசோக் பில்லர்ட்ட இருக்க ஃபயர் ஸ்டேஷன் போயிட்டு எந்த டைமில் வண்டி அதாவது அவங்களுக்கு கால் வந்த உடனே எப்போ வண்டி எடுப்பாங்க, அந்த ஒவ்வொரு சிக்னல்லாம் இருக்குது. அவங்க வண்டி வெளியில் வரும்போது ஒரு சைரன் பெல் அடிக்கிறது, அது எல்லாத்துக்குமே டீட்டெயில் இருக்குது. அதே மாதிரி அந்த யூனிஃபார்மோட ரேங்க்கு, கேடர், யார் எங்கே நிற்கணும், எப்படி இருக்கணும், எப்படி ஓஸ் பிடிக்கணும், ஸோ என்ன ஃபோர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும், இதெல்லாமே டீட்டெயில்டாக அவர் கேட்பார். ஸோ அவர் அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போய் தான் பண்ணுவார். அதேமாதிரி கன்னிமாரா லைப்ரரியில் போயிட்டு பழைய மேகசின்லாம் இருக்கும், இன்சிடென்ட் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் எடுத்து அதிலிருந்து ஏதாவது இன்சிடெண்ட், அதாவது 2 பேர் ஊரில் 2 பேர் சண்டை போடுறாங்களா, அந்த மாதிரி பேஸில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த லைவான விஷயத்தான் எடுத்துகிட்டு வச்சார். ஸோ அப்படி அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அந்த விரும்புகிறேன் ஸ்கிரிப்ட் வரைக்கும் தான் என்னால் போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் டைமில் வந்து அப்போயே நான் சீரியலுக்குள்ளே லைட்டாக உள்ளே வந்ததுனால படம் ஒர்க் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டில் எல்லாமே இருந்தோம். அதுக்கடுத்து வந்து செல்வராகவன் சார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணோம். காதல் கொண்டேன், நான் ஜவஹர், இப்போ இருக்க திருச்சிற்றம்பலம் டைரக்டர் ஜவஹர், நான் கிளாஸ்மேட், 2 பேரும் கிளாஸ்மேட்னால ஜவஹர் மூலமாக தான் நான் ஜாயின் பண்ணேன் செல்வராகவன் சார்கிட்ட. ஸோ அவர்கிட்ட வந்து என்னென்னா, நீங்கள் இங்கே எப்படி ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகுறாரோ அங்கே ஸ்கிரிப்டில் இன்வால்வ் ஆக முடியாது. செல்வராகவன் சார் பொறுத்த வரைக்கும் ஒன் மேன் ஆர்மின்னு தான் சொல்லுவாங்க. ஒன் மேன் ஆர்மி. அவர் வந்து என்ன எழுதுறாரோ அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் மட்டும்தான் அது வந்து டிசைட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இதை தான் பண்ண போகிறேன் பார்த்துக்கோ, அவ்வளோதான், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி செம ப்ரில்லியண்ட்டு. எப்போயும் புக்ஸ் படிச்சுட்டே இருப்பார், எல்லாம் நிறைய புக்ஸ் படிப்பார், நிறைய விஷயங்கள். திடீர்னு இப்போ ஏதாவது ஒரு சீன் பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு சில டைலாக்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோவில் சொல்லிகிட்டே போவார். அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள். ஆனால் என்னென்னா அவர்கிட்ட வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், பட் நம்மக்கிட்ட நம்ம கருத்துக்கள் அங்கே வராது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான். ஸோ அதுதான் அந்த சக்ஸஸ். அவருடைய
படங்கள்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன, அவர் டிசைட் பண்ணுறான்னு தப்போ ரைட்டோ அது கரெக்டுன்னு ஸ்ட்ராங்காக அடித்து இன்னைக்கு வரைக்குமே ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கு. காதல் கொண்டேன் படம்லாம் இன்னைக்கு வரைக்குமே அது நிக்குது அப்படின்னா பேசுறாங்க, இன்னைக்கும் அந்த படத்தை போய் தேடி பார்க்குறாங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த டைரக்ஷன் அந்த அந்த கேரக்டரைசேஷன் தான், அந்த கேரக்டர் ஹீரோவோட கேரக்டரைசேஷனை வந்து எங்கேயுமே ஸ்லிப் ஆகாது. சில நேரம் சில சீனில் வந்து ஒரு கேரக்டர் ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி போகும், ஆனால் போகும்போது வேறு சீனில் வந்து மாறும், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன இருக்கோ கடைசி வரைக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் ஸ்கெட்சை வந்து அப்படி கரெக்டாக பண்ணி. இப்போ உங்கள் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சினிமா டைரக்டராக ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ நீங்கள் சினிமாவுக்குள்ளே போக முடியலையா அன்றைக்கி? இப்போ ஒரு சினிமாவில் ஒரு பெரிய டேரக்டராக போக முடியலைன்ற ஒரு தாட் எனக்கு அது வந்ததா? இல்லை, அப்படிலாம் வந்ததே இல்லைங்க. என்னென்னா இப்போது கணேசாரே சொல்லியிருக்காரு, நல்ல ஃப்ரெண்டு தான், நம்ம ஒரு அன்னி சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, சினிமாவோட சீரியல் தான் டஃப்பு, உங்களுக்கு பயங்கர டஃப்பு. நீங்கள் அதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது, இங்கே அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே சேலஞ்சிங்காக இருக்கும். இங்கே சீரியல் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா சினிமா வந்து அழகாக பண்ணலாங்கிறது மீன்ஸ் அந்த டஃப்பான ஒரு விஷயத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொன்று படம் பண்ணியிருக்கேன் நான், ஆடாத ஆட்டம்லான்னு ஒரு மூவி பண்ணோம். ரெஹனா மேம் தான் மியூசிக் பண்ணாங்க, மீரா ஜாஸ்மினோட சிஸ்டர் ஜெனி ஜாஸ்மின் பண்ணாங்க, அப்புறம் பாரதின்னு ஹீரோயின் பண்ணாங்க, மன்சூர் அலிகான் சார், டிபி கஜன் சார் எல்லாம் நிறைய பண்ணோம். பட் என்னென்னா அந்த கதை வந்து எடுக்கப்பட்ட காலகட்டத்தில் வந்து ட்ரக் அடிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு எடுத்தோம். இப்போ வர இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கு இல்லையா, நிறைய வந்து சோசியல் அவேர்னஸாக வருது இல்லையா, சமுதாயத்தை சார்ந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை நான் அப்போ எடுத்தோம். ஒரு நல்ல டேலண்டான இருக்கிற ஒரு பையன் ட்ரக் எடுத்தால் எப்படி ஆவான்னு சொல்லி எடுத்தோம். ஆனால் அந்த காலகட்டத்துக்கு அது மக்கள் ஏற்றுக்கல, பெருசாக ஹிட்டெல்லாம் ஆகலை, ஓகே ஆவரேஜாக போச்சு, அதோட சரி. ஆனால் என்னென்னா அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாகவே வந்து பேக் டு பேக் சீரியல் தான். விஜய் டிவியில் தான் ஆரம்பித்தேன் நான். அந்த சீரியலுக்கான முதல் வாய்ப்பு எப்படி வந்தது? ஃபஸ்ட்டு ஆபாவனன் சார் தான். ஆபாவனன் சார் எப்படின்னா, எல்லாருமே எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவோன்னா, இன்ஸ்டியூட்டின் தந்தை. உண்மையிலே அவர் இல்லைன்னா திரைப்பட கல்லூரி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. முன்னாடி நான் அந்த காலத்துலலாம் வந்து இந்த ரேகிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு சீனியர் ஜூனியரை வச்சு பேசும்போது இந்த கேள்வி தான் வரும் ஃபஸ்ட்டு, இன்ஸ்டியூட்டின் தந்தை யாருன்னு சொல்லு. அவங்களுக்கு சில நேரம் புதுசாக வந்த பசங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் இயரில் வரும்போது அப்படியே முழிப்பாங்க, இது தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓட விடுறது, அதெல்லாம் வந்து அப்போ ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து இன்றைக்குமே வந்து நீங்கள் ஆபா சார் படத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா இணைந்தகைகளோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இன்றைக்கு வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அந்த காலத்தில் வந்து அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. உழவன் மகன் அந்த ரேக்லா ரேஸ் ஆகட்டும், இணைந்தகைகளில் வந்து அந்த ட்ரெயினில் சாங் எவ்வளோ பண்ணிட்டார் அவர். ஸோ பிரம்மாண்டத்தின் உச்சம்னா அவர் தான். அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ பிரம்மாண்டம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி இருக்குது. அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லை, எல்லாமே வந்து மூளை தான். அந்தளவுக்கு கிரேட். அவர் தான் வந்து என்னை வந்து ஒரு தடவை நான் அப்போ வந்து மூவிக்கு தான், அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து மூவிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் கூப்பிட்டாங்க. அவர் ஆபா சார் எப்படி கூப்பிட்டாங்கன்னா, ரவிராஜ் சார்னு ப்ரொஃபஸர் இருக்கார், காலேஜ் ப்ரொஃபஸர். அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காரு, இந்த மாதிரி நம்ம பசங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு. அவர் என்கிட்ட சொன்னோடனே நான் ஆபா சார் அவர் கூப்பிட்டா நாங்கள் எப்போயுமே மறுப்பு சொல்லும்போது நேரம் வந்துட்டோம். வந்தோடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து, அழகர் விஜய் டிவியில் நீனா நாவல்னு ஒரு சீரியல் போயிட்டுருக்கு, அதில் ஸ்கிரிப்டு சைடு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாரு. சார் எனக்கு ஸ்கிரிப்ட் வேணாம் சார், நான் வந்து மூவி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இன்னொன்று சீரியலுக்கு ஸ்கிரிப்ட் எனக்கு வராது, அதனால் கொஞ்சம் வேணாம் சார் அப்படின்னேன். அப்படியாப்பா, சரி ஓகே, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் கூப்பிட்டுவாங்க, வந்தேன். டைரக்ஷன் பண்ணுறியா அப்படின்னாங்க. சார் இந்த படம் பண்ணி யோசிச்சுட்ருக்கேன். இப்போ தெலுங்குல அப்போ டாக்டர் ராஜசேகர் பீக்கில் இருந்தார். அப்போது அவர்கிட்டையும் அப்புறம் இவர்கிட்டையும் நம்ம பெங்களூரில் வந்து அப்புன்னு படம் ரிலீஸ், புனித் ராஜ். ஸோ நான் சொல்ல போனது சிவராஜ்குமார், அவங்க அண்ணனுக்காக சொல்ல போனேன். அப்போது அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு படம் வந்திருக்கு, அடுத்த படத்தை சொல்லுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சில இன்சிடெண்ட்லாம் நடந்தது ராஜ்குமார் சாருக்கு. ஸோ அதனால் அந்த இது எனக்கு அதனால நான் அதுக்கு அப்படி கட் ஆகிடுச்சு. ஸோ அது நான் சொன்னேன், மேபி அது நடந்திருந்தா நீங்கள் அப்படியே சினிமாலே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அப்போது ஆபா சார் டைரக்ஷன் பண்ணினாங்க. சரி சார், நான் ஃபுல் டைம் வேணாம்ப்பா, நீ வந்து அப்பப்போ செகண்ட் யூனிட்னு போடுவாங்க, சரி நீ வந்து ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும், அப்படி பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு டே ஷூட் போய் எடுத்துட்டேன்.
எடுத்து பார்த்த உடனே விஜய் டிவிக்காரங்களுக்கு பிடிச்சிச்சு. அப்போ விஜய் டிவியில் இருந்த எல்லாமே ஹெட்ஸுக்கெல்லாம் பார்த்தாங்க, நல்லா இருக்கு, யார் எடுத்தது அப்படின்னு கேட்ட உடனே இந்த மாதிரி எடுத்துருக்காங்கன்னு அவரே கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னோடனே ஃபுல்லாக அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா நீ நாவல் சீரியல் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணால் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடித்த உடனே அடுத்த ப்ராஜெக்ட் விஜயில் இப்படி பேக் டு பேக் ப்ராஜெக்ட் வந்துகிட்டே இருந்தது. அது லிஸ்ட்டு பெருசாக இருக்கும். தில்லு முள்ளுன்னு சொல்லி குட்டி பத்மினி மேம் தான் ப்ரொடியூசர். அதுக்கு வந்து மௌலி சார், ஒய்ஜி மகேந்திரன் சார் காமெடி சீரியல் அது ஒன்று போச்சு. காத்து கருப்புன்னு ஒன்று ஹாரர் பண்ணியாச்சு. ரோஜா கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி ட்ராமா கேர்ள்ஸ் வச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி. அப்புறம் காதல்னு சொல்லிட்டு லைவ் சப்ஜெக்ட், செலிப்ரிட்டியோட லைவ் சப்ஜெக்ட், அவங்க லவ் பண்ண விஷயங்களை காதல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் பண்ணாங்க. அது ஒன்று போயிடுச்சு. அப்புறம் யாமிருக்க பைமேன், நிறையா இருக்குது. இத்தனை சீரியல்கள் பண்ணாலும் உங்களுக்கு மெயின் ஐடென்டிக்கல் வந்து சரவணன் மீனாட்சி. ஆமாம், அது வந்து அது எப்படி பெரிய ட்ரெண்ட் செட்டர். அண்டு இன்னைக்குமே சொல்கிறாங்க எல்லாருமே. ஆமாம், இன்னைக்கு ஆக்சுவலாக சரவணன் மீனாட்சியில் ரெண்டாவது பார்ட் தேர்ட் பார்ட் வந்தால் கூட இன்னைக்கும் சொல்கிறது அந்த முதல் பார்ட்டு. ஆனால் அதில் ஒரு என்னென்னா, அதில் எல்லா கேரக்டருமே வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். இப்போ எனக்கு எப்பயுமே என்னென்னா, என்னோடய ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் சரி ஒரு லைவ்னஸ் கொண்டு வேணும்னு நினைப்பேன். ஒரு கேரக்டர்ஸ் 2 பேர் பேசுகிறாங்க, இல்லை எப்படி வீட்டில் இருப்பாங்க யதார்த்தமாக பேசுகிறது, அந்த டைலாக்ஸ் கூட அப்படி கலோக்கிலாம் மாற்றணும், யதார்த்தமாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொண்டு வரணும்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரீயாக ஆர்டிஸ்டே அப்படி தான் விட்றது. ஸோ இதுதான் கேரக்டர், இது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க என்னன்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து விஷயத்தை வாங்குவோம். அது ஓகேனா வச்சுப்போம், இல்லைன்னா கரெக்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் ஒரு லைவ்னஸ் கொண்டு வர்றது. ஸோ சரவணன் மீனாட்சிங்கிறது அதுதான். அதுவும் கூட எப்படின்னா, ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரமணன் சார் ஒரு நாள் கூப்பிட்டு திடீர்னு அழகர் நம்ம ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஃபஸ்ட்டு 10 இது, அடுத்த 10 இந்த கதை, அடுத்த 10 இந்த கதை, எபிசோடு ஃபஸ்ட்டு 10 எபிசோடு இந்த லைன், அடுத்த 2 எபிசோடு, அடுத்த 10 இந்த லைனில் போகும், இந்த இதுதான் கதை, அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ட்டாரு. என்ன சார் அப்படின்னா, ஆமாம் போனோம், கிளம்பணும் டக்குன்னு, டைட்டில் சரவணன் மீனாட்சி அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்கிரிப்டு வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டயலாக்ஸை வந்து எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ் மைண்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடியாக இருக்கும், ஒரு சோகமான சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழுது வணிஞ்சிக்கிட்டே தான் சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும், சில இதெல்லாம் எழுதுவாங்க. இங்கே அப்படி இல்லை, ஒரு ஹியூமராக ஆரம்பிக்கும், அப்படியே மெதுவாக அப்படியே கண்டென்ட்குள்ளே போவார். கண்டென்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எண்டு பார்த்தீங்கன்னா ஹியூமராக முடிஞ்சிடும். ஸோ சரவண மீனாட்சி எல்லாருமே இன்றைக்கும் வந்து சூப்பர் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ராஜசேகர் அண்ட் குயிலி மேமோட அந்த காமெடிலாம் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் அந்த அவங்களுக்குள்ளேயும் சீரியஸ்னஸ் இருக்கும், அந்த கதை மூவ் ஆகணும். இப்போ காமெடி மட்டுமே இருந்தால் காமெடி சீரியல். பட் சரவண மீனாட்சியில் வந்து எல்லா ஃபேமிலி மெம்பரும் பார்க்குறாங்கன்னா, அந்த காமெடிக்குள்ளே நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், எல்லாமே வச்சுருப்பார். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அது பெரிய சப்போர்ட். அது அவர் கொடுக்கும்போது எழுதி கொடுத்துருவார். நான் எடுக்கும்போது ப்ரெசன்டேஷனில் வேறு மாதிரி எடுப்பேன். அவரே சொல்லியிருக்காரு, நிறைய தடவை பாராட்டியிருக்காரு. அழகர் நான் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தா அந்த சீன் கோரியோகிராஃபி வேறு மாதிரி பண்ணி எடுத்துடுறீங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார், எப்பயுமே பாராட்டுவார். ஸோ அடிஷ்னலாக அப்போது அவர் ஒரு சீன், ஒரு ரைட்டர் வந்து ஒரு சீன் எழுதி கொடுக்குறாருன்னா, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு வேலை வாங்குகிறோன்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன வருதுன்னு பார்த்து ஸ்கிரிப்டும் கிடக்கூடாது, அந்த ஆர்டிஸ்ட்டையும் அதுக்கு மாற்றணும். அதை வந்து அவங்க ரைட்டர் பார்த்துட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சக்ஸஸ் ஆகிடும். ராஜசேகர் சார் வந்து ஒரு டைரக்டராக இருந்தவர், ஒரு பெரிய ஆக்டராக இருந்தவர். ஸோ ரொம்ப காலம் வந்து அந்த துறையில் அந்த சரவணன் மீனாட்சி சீரியலுக்குள்ளே வரும்பொழுது இந்த கதையை பற்றி அவரோட ஒப்பீனியன் என்னவா இருந்தது? இப்போ நீங்கள் டைரக்ஷன் பண்ண விதத்தை பற்றி அவர் என்னைக்காவது பாராட்டியிருக்காரா? அவர் ரொம்பவே பாராட்டுவார். ஓகே, என்னென்னா நான் கொஞ்சம் பிளான்டாக இருப்பேன். அதான் சொன்னேன், எடிட்டிங் படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு வந்து சீனை வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கணும்லாம் மேடம். திடீர்னு பார்த்தா நடுவுலேருந்து ஒரு ஷார்ட் சொல்லி ஆரம்பிச்சிடுவேன். இங்கே தான் நிற்பாங்க, இங்கே நிற்பாங்க, இந்த ஷாட்டுக்கு அப்புறம் இது வரும், இந்த ஷார்ட்லேருந்து போவோம். அவைலபிலிட்டி யாரும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எல்லோரும் வரணும், ஒரு 10 பேர் வந்தால் தான் ஆரம்பிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. போனோமா காலையில் ரைட்டு யார் இருக்கா, ஓகே ஷார்ட்டு உங்களுக்கு தான் ஷார்ட் அப்படின்ட்டுருவேன். அப்படின்னா போயிடும். அதெல்லாம் அவர் பாராட்டியிருக்கார். ஏன்னா அவர் டேரக்டர் அப்படிங்கிறதுனால டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, டக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு ஆரம்பிச்சிடுறீங்க.
ஸோ அந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் உங்களோட ப்ராஜெக்ட் இப்ப நடிக்கிறவங்க கூட சொல்றது அதுதான். பிஆர் வரலட்சுமி அம்மாட்ட எடுக்கும்போது கூட அவங்க சொன்னதும், அவர் வந்து ஒரு ஒரு நிமிஷம் உட்கார மாட்டாரு. அவர் வந்து எப்படின்னா அந்த காலத்துல உள்ள டைரக்டர்கள் மாதிரி ஒரு நடிப்பை எப்படி இவங்க கிட்டே இருந்து வாங்கணுன்றத ரொம்ப யோசிச்சு வாங்குறாரு அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் கூட இல்லை என்னென்னா நமக்கு ஒவ்வொரு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எபிசோடுக்கு ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை நீங்கள் 9 to 9 கால் ஷீட்டாக டிவைட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்பர்ஸ் வந்து நிற்கும். அதையே நம்ம வேஸ்ட் பண்ணோம். ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் ஒரு டெக்னீஷியன் ஒரு 60 குடும்பம் நல்லாயிருக்கும். அந்த ப்ரொடியூசரையும் காப்பாற்றணும், சேனலையும் காப்பாற்றணும். இது 2 தான் டார்கெட். இந்த பக்கம் குவாலிட்டி, அந்த பக்கம் குவான்டிட்டி. இது 2யும் கொடுத்துட்டோம்னா ப்ராஜெக்ட் வந்து இப்போ இந்த சுந்தரி 1000 வந்திருக்கோம் அப்படின்னா 2யும் பேலன்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ஒரு பக்கமே நான் குவாலிட்டி மட்டுமே கொடுப்பேன் அப்படின்னா ப்ரொடியூசர் வந்துடுவாங்க. ப்ரொடியூசருக்காக நம்ம நிறைய ஃபுட்டேஜ் கொடுக்கணும்னு சொன்னோம்னா சேனலில் குவாலிட்டி போயிடும், டிஆர்பி வராது, எதுவுமே வராது, அப்புறம் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 2யும் கரெக்டான ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டோம்னா சக்ஸஸ் தான். அது மாதிரி இப்போ சீரியல்களில் வந்து ஒரு அவுடோர் ஷூட்டிங் போயிட்டா ஒரு கொடைக்கானலோ இல்லை ஒரு ஊட்டி பக்கம் இப்படி போயிட்டாலே அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சரவணன் மீனாட்சியில் அப்போவே ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவம் அது சரவணன் மீனாட்சி இல்லை, சரவணன் மீனாட்சி ஃபுல்லாக திருநெல்வேலியில் எடுத்தோம். ஓகே. ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ணது வந்து காக்கான்னு ஒரு ப்ராஜெக்ட். அது ராஜ் டிவிக்காக பண்ணோம். நிறைய பேர் சொன்னாங்க, ராஜ் டிவி தானங்க எதுக்குங்க இவ்வளோ மெனக்கிறீங்க. நான் சொன்னேன், உழைப்பு ஒன்று தான், அது யாருக்கு உழைக்கிறோங்கிறது கிடையாது. என்னோடய உழைப்பு அது உண்மையாக நேர்மையாக இருக்கணும். எந்த சேனலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு உழைப்பு போட்டோம்னா அதோட ரிசல்ட் எங்கேயோ எப்படியோ வரப்போகுது. ஸோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த ப்ராஜெக்டை வந்து இதில் ஆரம்பித்தேன், ஸ்ரீலங்காவில் கதிர்காமத்தில். அது என்னென்னா டிவோஷனல் த்ரில்லர். அந்த நவபாஷண வேல் பற்றின ஒரு சீக்வன்ஸ் அது வரும். ஸோ அது அங்கே கதிர்காம முருகன் கோயில் ஆரம்பித்து திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, இப்படி ஃபுல்லாக அறுபடை கோயிலும் அங்கங்கே தான் நடக்கும் கதை. ஸோ இப்படி ஒரு ட்ராவலில் தான் நம்ம அது ஆரம்பித்து பண்ணோம். அது மாதிரி சரவணன் மீனாட்சியில் வந்து இப்போது நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த பேர் வந்து நிஜ வாழ்க்கையில இணையும் பொழுது உங்களையும் சேர்த்து அப்போ ஒரு டாக் ட்ரெண்டிங்காக இருந்தது. என்னன்னா அந்த சீரியல் மூலமாக தான் இவங்க இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க, அந்த சீரியல்லே நடித்து அதிலே அவங்களே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அந்த டாக் எப்படி இருந்தது அந்த டைமில் உங்களுக்கு? இல்லை, எங்களுக்கு ஸ்பாட்டில் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. ஓகே. அவங்க எந்த அளவுக்கு போகன்னு தெரியாது. எனக்கே கல்யாணம் ஆன பிறகு தான் தெரியும். ஓகே. திடீர்னு திருப்பதியில் கல்யாணம் அப்படின்னாங்க. சரி, ஓகே. அவங்கள மாதிரியே தான் நீங்கள் டைரக்ட் பண்ண திருமணம் சீரியலில் நடித்த சித்து ஸ்ரேயா அவங்களும் இன்னைக்கு நிஜ பேர் ஆயிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நீங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நமக்கு தெரியாது. நமக்கு சீன் கொடுத்தா அந்த சீனை வந்து ஃபுல்ஃபில்லாக எடுக்க தெரியும். இப்போ ரொமான்ஸ், இப்போ 2 பேர் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸு சீன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா நம்ம பார்க்குற வியூ எல்லாமே என்னவாக இருக்கும், நடிக்க வைக்கணும். ஸோ அந்த க்ளோஸ்னஸ் இதுக்கு பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அது அவங்களோட. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சீரியல் கிட்ட டைரக்ட் பண்ணி 10 சீரியலுக்கு மேலே டைரக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் பண்ண சீரியல் உங்களுக்கு ரொம்ப எனக்கு மனசுக்கு நெருக்கமானது இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த சீரியல் சொல்லுவீங்க? நிறைய சிம்ரன் மேடம் வச்சு சிம்ரன் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் சாக்லேட்டு சன் டிவியில், திருமணம், நிறைய பண்ணியாச்சு. பட் என்னென்னா ஒரு காலகட்டத்துலேயும் அது பேசப்படுங்க. காற்று கருப்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 மணிக்கு அந்த காற்று கருப்புன்னு டைட்டிலுக்கே குழந்தைங்க பயப்படும். சோறு சாப்பிடலாம், நீங்கள் பாரு சோறு சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பயமுறுத்திருக்காங்க, சொல்லுவாங்க ஆண்டியே. எங்கள் அக்கா பசங்களாம் இப்போ பெரிய பசங்க இப்போல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அவங்க குட்டியாக இருக்கும்போதெல்லாம் அந்த காற்று கருப்புனா போர்வை போட்டு பூத்திப்பாங்க. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் அது நல்லா இருந்தது. அதேமாதிரி காதலிக்க நேரமில்லை, அந்த டைட்டில் சாங் வந்து எல்லா காலேஜ் போய் தேடி பார்க்கக்கூடிய ஒரு சாங். அது எல்லா பசங்களுமே காலேஜ் பசங்களாம் ரிங்டோனாக வச்சு, ரிங்டோனில் வந்து ஒரு டிவி சீரியலில் வந்து ட்ரெண்ட் செட்டர்னா காதலிக்க நேரமில்லை தான் எல்லா இடத்துலையும் வச்சு. சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமே நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது அந்த காலகட்டத்தில் பெஸ்ட்டாக இருந்தது. ஒரு டைமில் அது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 7ஆம் உயிர்னு ஒன்று வேந்தரில் ஒன்று பண்ணுவோம். ஆமாம். ஸோ அதெல்லாம் குழுமநாளியில் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணுவாங்க. மேலே அதுவும் ஒரு த்ரில்லர் ஜானர் தான். ஆமாம், த்ரில்லர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாரர் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதில் ஒர்க் பண்ணுறதும் பிடிக்கும். அது ரொம்ப பிடிச்ச ஜானர் தான். பட் அதுக்காக அது மட்டுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் நம்ம எல்லாமே பண்ணுறது தான். பட் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏரியா நமக்கு பிடிக்கும். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே நமக்கு வந்து அந்தந்த ப்ராஜெக்ட் தி பெஸ்ட். இப்போ சுந்தரி தி பெஸ்ட். ஓகே. இப்போ உங்களோட சீரியலுக்குள்ள எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகளும் வருவாங்க. உங்களோட சீரியலில் வந்து சூரி சார் நடிச்சிருக்காரு, ஊர்வஸ் மேம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல எல்லாம் வந்திருக்காங்க.
இந்த மாதிரி இப்போ சிம்ரன் மேம் வச்சு இல்லை எனக்கு என்னன்னா இது இப்போ எப்படி ரோஜா மேம் வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே. ரோஜா மேடம் வச்சு ஒரு சீரியல் தமிழ் திரைக்காக பண்ணோம், தாயம்மான்னு சொல்லிட்டு. மணிவண்ணன் சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புச்சின்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சிம்ரன் மேமும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சிம்ரன் திரைக்கு. ஸோ அது என்னென்னா அவங்க அவ்வளோ பெரிய ஆட்கள் இங்கே டேரக்டர்னு ஒருத்தர் வந்து நிற்கும்போது அதுக்கு என்ன ஒபே பண்ணுறாங்க, எப்படி மரியாதை கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்களா, அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ். இன்னொன்று எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சிம்ரன் மேம்கிட்டலாம் வந்து அன்றைக்கி சிம்ரன் திரை பண்ணும்போது லென்ஸ் போடணுன்னு ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஏன்னா 2 கெட்டப்பாக காட்டணும் மேடம், அதனால் லென்ஸு கண்ணுக்கு இன்னொரு கேரக்டர் வரும்போது லென்ஸ் போட்டுக்கலாம்னோடனே மொதல் நாள் ஷூட்டிங்கு வரிசையாக வச்சுருக்காங்க லென்ஸ். ஆனால் அதுக்கு நாளே ரைட்டர்கிட்ட நான் பேசி, குமரேசன் தான் ரைட்டரு, அவர்கிட்ட பேசிட்டு வேண்டாம் அது வேண்டாம், அது ஒரு மாதிரி வேறு ஒரு படத்தை பார்த்து பண்ணுற மாதிரியே இருக்குது, நம்ம லைவாக வேறு மாதிரி போவோம்னு சொல்லிட்டு வேண்டாம் டிசைட் பண்ணிட்டோம். ஆனால் அவங்களுக்கு போகல இன்ஃபர்மேஷன். பார்த்தா லென்ஸ் வச்சுருக்காங்க, போட்டு காட்டுறாங்க, இது ஓகேவா அழகர், இது ஓகே மேடம், இது வேணாம், இது நாங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம்னு ஒன்றுமே சொல்ல. சில பேருக்கு வந்து கோவம் வரும், என்னடா மெனக்கெட்டு நம்ம இதெல்லாம் சூஸ் பண்ணி எடுத்து வந்துருக்கோம், பட் ஈஸியாக வேணாங்கிறாங்க, ஒன்றுமே சொல்லலை. அதே மாதிரி நம்ம அப்போ வந்து நம்ம கோடம்பாக்கத்தில் வந்து லிபர்ட்டி பிரிட்ஜு ஆட்டோ சீக்வன்ஸில் ஆட்டோ ட்ராவலு போயிட்டுருப்பாங்க, முன்னாடி நாங்கள் கேமரா வச்சு போயிட்டுருக்கோம். இப்போது ஆட்டோக்குள்ளே ஆட்டோ டிரைவருக்கு ஷாட் எடுக்கணும், அவங்களுக்கு கீழே இறக்கணும், கீழே இறங்கி வேறு வண்டி மாற சொல்லணும். நாங்கள் அப்படியே அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு கீழே இறங்கினோடனே இறங்கி மாறிக்கோங்க அப்படின்னோடனே இறங்கி மாறினாங்க. அங்கே ஆஃபீஸ்லலாம் என்னங்க மேடம் போய் இறங்க, அவங்க ஒன்றுமே சொல்ல, கூலாக இருந்தாங்க. ஓகே, இதில் என்ன இருக்குன்னு. ஸோ அதுதான் அந்த அவங்களோட பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த டேரக்டருக்கு உண்டான வேல்யூ தெரியும், ஸ்கிரிப்டுக்கு உண்டான வேல்யூ தெரியும், ப்ராஜெக்ட் உண்டான வேல்யூ தெரியும். ஸோ அதனால் அவங்க பெருசாலாம் ப்ரெஷரைஸ் பண்ணவே மாட்டாங்க. மணிவண்ணன் சார்னா ஜாலியாக அப்படி தோளில் கை போட்டுப்பார், அப்படியே காதுகிட்ட வந்து ஏதாவது பேசி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி ஜாலியாக சிரித்து பேசிட்டே தான் ஆக்ட் பண்ணுவார். அது மேலே ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ அதுக்கு உதாரணம் வந்து நம்ம அப்பத்தா, ரொம்ப அவங்க அவங்க பார்க்காத டேரக்டர்ஸ் இல்லை, அவங்க பார்க்காத பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை. ஆனால் இன்றைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் மாதிரி தான் அவங்க அந்த அந்த ப்ராஜெக்டில் அவங்க நடந்துக்கிறது, நடிக்கிறது எல்லாமே, நம்ம சொல்கிறத கேட்குறது எல்லாமே அது நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக, நம்மளை கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாற்றி விட்டுருவாங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கு அடுத்தபடியாக அவங்க சீரியலில் வடிவுக்கரசி அம்மாவையும் கொண்டுட்டு வந்தீங்க, அந்த ஒரு பாட்டு அவங்களோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? அவங்க ரொம்ப, அதாவது என்னென்னா ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து மைண்டுக்குள்ளே ஏற்றுவாங்க. ஸோ நம்ம நினைப்போம் மேடம் இந்த இப்போ பொற்கொடி கேரக்டர் இப்படி தான் வரும்னா அவங்க அந்த டைலாக்ஸ் வந்து ப்ராம்ப்டிங் வாங்க மாட்டாங்க, ஃபுல்லாக அவங்களே. ஏன்னா ப்ராம்ப்டிங் வாங்காமல் பண்ணுறதுல என்ன பெரிய ப்ளஸ்னாங்க, உங்களுடைய 100க்கு 100 உங்களுடைய நடிப்பு அப்படியே கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 4 வரி டைலாக் இருக்குன்னா அந்த 4 வரியை நீங்கள் வந்து 4 நிமிஷத்துக்கும் பேசலாம், நடித்து 4 செகண்ட்லேயும் பேசலாம். இப்போ ப்ராம்ப்ட் பண்ணும்போது என்னென்னா, ப்ராம்ப்டிங் பண்ணிட்டு போகிறவர் பின்னாடியே ஓடிட்டு இருக்கணும். எங்கேயாவது நீங்கள் நிறுத்துவீங்க, அவர் அடுத்து எடுத்துட்டாருன்னா நீங்கள் அந்த ரியாக்ட் பண்ணிட்டு டக்குன்னு ஓடிடணும், அவங்க பின்னாடியே டைலாக் சொல்ல போகணும். பட் இவங்க என்னென்னா ஃபுல்லாக மைண்டில் ஏற்றி அவங்க நிறுத்துவாங்க, எனக்கு இந்த இடத்துல நான் என்னோடய பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் ஒரு 4 வரி போகும்போது நிறுத்தி அந்த இடத்துல ஒரு லுக்கு சேஞ்ச் ஓவர் எல்லாம் கொடுத்து போவாங்க. அதான் ப்ராம்ப்டிங் இல்லாமல் ஆக்ட் பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வடிவுக்கரசி அம்மா வந்து அவங்க பயங்கரம். அவங்களுக்குலாம் நம்ம தான் சொல்லவே தேவையில்லை, மேம் இப்படி கால் மேலே காலை போட்டு இப்படி உட்காருங்கன்னா போதும் அவங்க. ஆனால் ரொம்ப குழந்த மாதிரி, ரொம்ப குழந்த மாதிரி அவங்க. கால் மேலே சார் நான் கால் மேலாம் போட்டு உட்காரவே மாட்டேன் அப்படின்னுவாங்க, உட்கார். ஆனால் ஷார்ட்டில் ஆக்ஷன் சொல்லிட்டா போதும், அப்புறம் உட்கார பொசிஷனே வேறு மாதிரி இருக்கும், அப்படி டெரராக உட்காருவாங்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இப்படி உட்காடுறீங்க அப்படின்னு. அது மாதிரி அவங்க ரொம்ப டெடிக்கேட்டட் அவங்கலாம். இப்போ சினிமா ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கும் சீரியலில் உள்ள டைரக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இல்லை இது அதுதாங்க, அதில் என்னென்னா அந்த மூவியில் வந்து உங்களுக்கு ஒரு டைம் லிமிட் வந்து வச்சுருவாங்க. ஸோ இப்போ ரிலீஸ் டேட்டுன்னு ஒன்று வச்சுருவாங்க, அந்த டார்கெட்டு, அதுக்கப்புறம் ஆர்டிஸ்டோட அவைலபிலிட்டி, அப்படி தான் அது 2 தான் அவங்களுக்கு இருக்கும். பட்ஜெட்டிங் இங்கே அப்படி இல்லை, எங்களுக்கு டே டு டே எபிசோட் டெலிகாஸ்ட் அப்படிங்கும்போது ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு நாள் பிரேக் ஆனாலும் நம்ம டெலிகாஸ்ட்டை நிறுத்த முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஆனால் அங்கே பொறுப்புகள் அதிகம். ஏன்னா அங்கே ஹியூஜ் அமௌண்ட்டு, மொத்த அமௌண்ட் இறக்குவாங்க. இங்கேயும் இருக்கும், ஆனால் மொத்தமாக இறக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அன்றைக்கி ஒன்றும் இல்லை, இப்போது ரீசெண்டாக லாஸ்ட் வீக் செம்மொழி பூங்காவில் வந்து ஒரு ஷூட்டிங், இதே சுந்தரி சீரியலில் போய் எல்லாமே இறக்கிட்டு ஸ்கிரிப்டில் வந்து நான் ஷார்ட் டிவைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பி வாசு சார்
டைரக்டர் பி வாசு சார் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தார். ஓகே. போயிட்டு இருக்கும்போது என்ன இது அப்படின்னு கேட்டார். சார் வணக்கம் சார், இது வந்து சுந்தரி சீரியல், சினிமாவோட சீரியல் இப்போ எல்லாம் நல்லா பண்ணுறீங்கப்பா அப்படின்னு கை கொடுத்து வாழ்த்திட்டு போனார். அது எவ்வளோ பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிட்டாரு. ஸோ அது உண்மை, அது உண்மையிலேயே வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் சீரியல்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு கல்யாண சீக்வன்ஸ்னால் அவ்வளோ பிரம்மாண்டங்கள், எல்லா சீரியலுமே எல்லா சேனலுமே எல்லாருமே வந்து இப்போ நாங்கள் வந்து ஒர்க் பண்ண கேமரா மூவி கேமரா தான். இப்போ நம்ம சுந்தரியில் பண்ணதே மூவி கேமராவில் தான் நம்ம ஷூட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சு. என்னென்னா இங்கே ஒரு நாளைக்கு இத்தனை சீன் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷன் இருக்கும். ஸோ அது பட்ஜெட்டுக்காக. அங்கே அப்படி இல்லை, அங்கே பொறுமையாக இருக்கும். இன்னொன்று ரிஹர்சல் வைப்பாங்க, ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு. இப்போ நியூ ஃபேஸஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கூப்பிட்டுட்டு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் நடக்கும். இங்கே அப்படி இல்லை, நம்ம வந்து நாளைக்கு சீனுக்கு இன்றைக்கி தான் ஆள் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள நாளைக்கு நம்ம வச்சு எடுக்கணும். ஸோ அதில் அவங்ககிட்ட என்ன இன்புட் அவுட்புட் வருதோ அதை நம்ம சொல்லி தேத்தி அப்படி அவங்களுக்கு உண்டான சில விஷயங்கள்னு நம்ம சொல்லணும். இப்போ நான் ஒரு விஷயம் என்ன சொல்வேன்னா, புதுசாக யாராவது நடிக்க வந்தாங்கன்னா, புது கேரக்டராகவோ, அதாவது மீடியாவுக்கே புதுசு ஆனால் நடிக்கணும்னு வந்துட்டாங்க, வந்து இறங்கிட்டாங்க, நடிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நான் வந்து 10 டேக்கும் போவேன், இல்லை 5 டேக்கோ 10 டேக்கோ போய் தான் ஓகே ஆகுதுன்னா நீங்கள் பயப்படாதீங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி இப்போ நான் 5ஆவது டேக் ஓகே பண்ணிட்டேன், இப்போ 4 டேக் போயிடுச்சுன்னு பதட்டப்படாதீங்க. அந்த 4 டேக்குமே 4 டைரக்டருக்கு சொந்தமானது. இப்போ நான் என்ன மாதிரி இன்னொருத்தர் எடுக்க மாட்டேன், இன்னொருத்தர் மாதிரி நான் எடுக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நடித்தது வேஸ்ட்டு கிடையாது, அது இன்னொரு டைரக்டருக்கு பிடிச்சிருக்கும். இப்போ நான் ஓகே பண்ணது வந்து அந்த டைரக்டருக்கு பிடிக்காது, நீங்கள் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னது அவர் பிடிச்சிருக்கும். அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இப்போ நடிங்க. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, லூஸ் பண்ணாதீங்க உங்கள் கான்ஃபிடென்ட்டை. என்னடா அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அப்செட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கேரக்டருக்குள்ளே இருக்க முடியாது. அதனால் விட்டுருங்க. இவனுக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு திமிராவே யோசிச்சுட்டு நீ நடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி தான் ஏற்றி கொண்டு வருது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும். சீரியலுக்கு வந்து இந்த டைம் இருக்காது. சினிமானா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பக்குவமாக அப்படி சொல்லி இதுதான் கேரக்டர்னு நம்ம ரிஹர்சல் பண்ணலாம். இங்கே ரிஹர்சலுக்குலாம் டைம் இருக்காது. இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு டேரக்டர் எடுக்கிற மாதிரி இன்னொரு டேரக்டர் எடுக்க மாட்டார், வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது ஒரு சீரியல் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கும், திடீர்னு அந்த டேரக்டரை மாற்றுவாங்க, இப்போ அதுக்குள்ளே இன்னொரு டேரக்டர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியல்ஸ் நீங்களும் டிரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வர சவால், அதில் என்னென்ன மாதிரியான சவால்கள் வரும், அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி போகிறீங்க? ஒரு டேரக்டர் பண்ணிகிட்டே இருக்காரு, திடீர்னு அவர் மாற்றுறாங்க, இன்னொரு டேரக்டர் வராரு. இப்போ என்னென்னா அந்த கேரக்டரை வந்து ஆல்ரெடி அந்த ஆர்டிஸ்ட்லாம் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ புதுசாக ஒரு டைரக்டருக்கு வந்து அது பெருசாக இருக்காது, பெரிய இதாக இருக்காது. அவர் என்னென்னா மேக்கிங்கில் போகலாம், விஷுவல் மேக்கிங், ப்ரெசன்டேஷனில் போகலாம். பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்ரெடி அவன் ஃபிக்ஸ் ஆகிருப்பான். அந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து மொதல் எந்த டைரக்டர் பண்ணாரோ அவர் வந்து மோல்டு பண்ணி வச்சுருப்பார் அந்த கேரக்டரைசேஷன்லாம். இப்போ நெருக்கடிக்கே திடீர்னு இன்னொரு யூனிட் போடுவாங்க. இப்போது ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பேரலில் ஒரே நாளில் 2 யூனிட் போகும். இங்கே ஒரு டைரக்டர் எடுத்துகிட்டு இருப்பார், புதுசாக இன்னொரு டைரக்டர் அங்கே எடுத்துகிட்டு இருப்பார். செகண்ட் யூனிட் போடுவாங்க, கிளாஷ் ஒர்க் மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆர்டிஸ்டே வந்து அடாப்ட் ஆகிடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது திடீர்னு சங்கமம் 2 சீரியல் சேர்த்துலாம் போவோம். நிறைய சேனல்ஸ், நம்ம எல்லா சேனல்ஸ்லேயும் பண்ணுவாங்க. 2 சீரியல்லையும் வந்து இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் இங்கே வருது. இப்போது அந்த ஆர்டிஸ்டோட கேரக்டரைசேஷன் நமக்கு தெரியாது. இப்போ நான் சுந்தரி எழுதிருப்பேன், அங்கே வந்து வானத்தை போல் ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க கேரக்டரைசேஷன் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. பட் நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு 2 நாள் 3 நாள் போவோம் சங்கமம். ஸோ அப்போ நம்ம என்னங்க இப்படி ஓகே இல்லைங்க சார் அப்படின்னு ஆர்டிஸ்ட்டும் சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து திடீர்னு ஒருத்தர் டைரக்டர் வந்தாருன்னா கொஞ்ச நாள் அப்படி தானே, அப்புறம் மாற்றி போயிடுவாங்க. இப்போ வந்து சீரியல்கள் வந்து நிறைய தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நிறைய விருதுகள் வாங்கியிருப்பீங்க. முதல் முறையாக நீங்கள் வந்து நான் இந்த மேடையில் இந்த விருது வாங்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னா என்ன எதை சொல்லுவீங்க? சுந்தரி தான். ஓகே. சன் குடும்ப விருதுகள். ஓகே. கண்டினியூஸாக 2 வருஷம். ஓகே. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு டைரக்டர்னு கொடுத்தாங்க, அடுத்து பெஸ்ட்டு டெக்னிக்கல் டைரக்டர்னு கொடுத்தாங்க. ஓகே. 2 வருஷம் அடுத்தடுத்து விருதுகள் கொடுத்தாங்க. அது சன் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அது ஒரு பின்னாடி நிறைய ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சுருக்காங்க, நான் மட்டும் கிடையாது. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸு, எடிட்டர்ஸு, ஹோல் டீம். இல்லைன்னா அதுக்கப்புறம் இன்னும் போயிட்டே இருக்குது. இன்றைக்கும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். 1000க்கு மேலே ட்ராவல் பண்ணியாச்சு. ஒரு 3 வருஷமா போயிட்டு இருக்கு. 3 வருஷம். இன்னைக்கும் வந்து டிஆர்பிலையும் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குங்கும் பொழுது இப்போ மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொரு சீரியலுக்கும் ஆடியன்ஸ்டேருந்து கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இல்லை நம்ம சீரியல் ஹிட்னாலே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் தானே ஹிட் ஆகும். ஓகே. சீரியல் நேம் இப்போது நம்ம இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா இருக்கிறதுனால இன்டர்வியூ கொடுக்குறதுனால அப்போது அதுலேருந்தே தெரியும் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு தான். ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா சீரியல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கு இல்லையா, ரெவென்யூ இருக்கணும், நல்ல ரீச் இருக்கணும். அப்போ தான் அதோட ஃபீல் என்னென்னு எல்லாருக்குமே புரியும். பட் நமக்கு என்னென்னா இது அப்படி இருக்கிறதுனால இப்போவும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் 1000 மேலே தாண்டி போயிட்டுருக்கோம். இது அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லான சீரியல் டைரக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அதில் மெயின் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செல்வம், திருமுருகன் சார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இவங்களோட வரிசையில் நீங்களும் இருக்கீங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டைரக்ட் பண்ணிவிட்டு அவங்களே நடிப்பாங்க. ஏன் நீங்கள் உங்களோட சீரியலில் பெருசாக நீங்களும் நல்லா பார்க்க அழகாக இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது ஏன் உங்களோட சீரியலில் நீங்களே நடிக்கிறதுக்கான ஒரு இது எடுக்கலை? ஒரே ஒரு சீரியல் பண்ணேன். ஓகே. 7ஆம் உயிர்னு சொல்லிட்டு. அது என்னென்னா நான் பண்ணணும்னு பண்ணல, ஹாரர். அது பிரஜன் தான் பண்ண வேண்டியது. ஓகே. காதலிக்க நேரமில்லை பண்ண பிரஜன் மூவி இப்போ பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ண வேண்டியது. பட் அவரை அந்த டைமில் வரல மீன்ஸ் அவர் இப்போ பயங்கரமாக லாக் ஆகிட்டார் ஒரு மூவியில். கேரளாவில் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாமே உட்காந்துருக்கோம், எல்லாம் பண்ணி என்ன இப்படி டக்குன்னு இப்படி வரலன்ட்டார். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோடய அசிஸ்டன்ஸ் தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு, சார் நீங்கள் இறங்குங்க சார், என்ன சும்மா நீங்கள் இவ்வளோ பேரை வச்சுட்டு நீங்கள் இறங்குங்க அப்படின்னா. இல்லைப்பா நம்ம டைரக்ஷன் பண்ணிட்டே பண்ணால் எனக்கு அது ஏன்னா நமக்கு ஃபோக்கஸ் செதடும் சார். டைரக்ஷனில் இருந்துட்டு அப்புறம் நடிப்போம் அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னா. இல்லை சார் வேறு வழி இல்லைன்னா ப்ரொடியூசரும் நம்ம ஃப்ரெண்டு அவர் தான், வாசு சார். அவரும் சொன்னார், சார் இறங்குங்க சார் பண்ணுங்கள் சார் அப்படின்னாரு. அப்புறம் சேனல் ஹெட் அசோக்கும் இருந்தார் அப்படி, அவரும் ஃப்ரெண்டு. அவரும் சொன்னார் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேனலுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓகே பண்ணுங்கன்னு. அது மட்டும்தான் பண்ணேன். அது பண்ணுறதுக்குள்ளே பயங்கர கஷ்டங்க. என்னென்னா நான் எப்போவுமே சும்மாவே ஸ்பாட்டுக்கு 6:45 7 மணி நேரம் போயிட்டு குழுமநாளிலே 7 மணிக்கு ஷாட் வச்சேன். அங்கே இருக்கிற ராகுல்ஜி, அவர் தான் லோக்கல் மேனேஜர், அவரே திட்டினார், என்ன சார் இவ்வளோ நேரம் எங்களையும் போட்டு சாகடிக்கிறீங்க அப்படின்னு திட்டினார். அதில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் பிளட்டு மூக்கிலேருந்து அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு, கை உறைஞ்சி கையை தட்டி தேய்ச்சி அந்த மாதிரி. ஸோ நம்ம 7 மணிக்கே நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே வேலைன்னு விடுவோம். இதில் மேக்கப்பு போட்டு அதையும் பண்ணி இதையும் பண்ணும்போது ரெண்டையும் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். நம்ம பண்ணிட்டே அசிஸ்டண்ட்டை டைரக்ட் பண்ண சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் நம்ம பார்வையில் நடக்கணும். இந்த சீன் நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, நம்ம முன்னாடி தான் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க. இன்னொருத்தரை எடுக்க விட்டு நம்ம நடிச்சுக்கிட்டு அப்படி இருந்தோம்னா அதோட அவுட்புட் எப்படி வரும்னு தெரியாது. இப்போது நம்ம நடித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இன்னொரு டேரக்டர்னா அவர் சொல்லுவார். நம்மளே பார்த்து நம்மளே நல்லா இருக்குன்னு தட்ட முடியாது. அது வேறு வழி இல்லாமல் பண்ணது ஃபஸ்ட்டும் கடைசியும் அதுதான். அதோட ஓகே. இன்னொன்று என்னென்னா அது குழுமநாளில் எடுக்கும்போது ஒரு சாமியார் கெட்டப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஐஸு. அந்த இதில் துணி மட்டும்தான் சுற்றி இருக்கணும், ஒரு ரெட் கலர் துணி மட்டும் தான் சுற்றி, ஒரு கையில் குச்சி இருக்கும், அவ்வளோதான். இது யார் நடிக்கிறது, எவன் ட்ரெஸ் இல்லாமல் இங்கே நிற்பான் அப்படின்னு ஒரு கேள்வி பெருசாக இருந்தது. பார்த்தேன், விக்கு சாமியார் தானே, விக்கு தாடி தானே கொண்டான்னு சொல்லி விக்கை போட்டு ஒட்டு தாடி வச்சுட்டு ஒரு சின்ன துணியை சுற்றிட்டு அந்த குளூரில் அப்படியே நடித்தோம். டியூவல் ரோல் மாதிரி நடித்தேன். சாமியாரும் நானே, ஆப்போசிட்டும் நானே, அந்த மாதிரிலாம் பண்ணோம். அது முடிஞ்சிருச்சு, அது வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்னும் இல்லை, பண்ணால் அது நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம நம்மளே பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த ஸ்பேஸ் போயிடுமோ, டைரக்ஷனில் நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடலாம், இல்லைன்னா இதில் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகலாம். சரி, ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணால் ஓகே. கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல், நீங்கள் கொடுத்த எல்லா சீரியலுமே சக்ஸஸ்ஃபுல்லான சீரியல் தான். இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம், இந்த துறையில் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்ததில் எனக்கு என்றைக்குமே மனசில் இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா என்னது, இல்லை நீங்கள் சந்தித்த ஒரு மோசமான அனுபவம் அப்படின்னா அது என்னது? மோசமான அனுபவம்னா எங்கள் அப்பா தவறினார். ஓகே. அப்போது 7ஆம் உயிர் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஷூட்டிங் வண்டி நிற்கிது. அவர் சொல்கிற, நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். எல்லாருமே ஒரு நிற்க கூட முடியல, ஹெல்த் இஷ்யூ. ஏற்றும்போது அவர் சொல்கிறார், டே நீ போடா, நீ ஷூட்டிங் போடா, எனக்கு ஒன்றும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வேலை செஞ்சுட்டாங்க, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எந்த வேலை வேணாலும் செய் அப்படின்னு. எந்த வேலை வேணாலும் நீ செய், நீ டாய்லெட் கழுவுறியா கழுவு, அதில் நீ பெஸ்ட்டாக திருடாத பொய் சொல்லாது அப்படிமா. ஸோ அது மாதிரி ஒர்க்கு ஒரு அதான் கடைசி அந்த பேசினது. ஓகே. ஒரு வேலை செஞ்சுட்டு போடா, நீ போய் ஷூட்டிங் போ, வேலை செய் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் அப்படியும் அவர் அப்போலோ அட்மிட் பண்ணி நைட் ஷூட்டு
அன்றைக்கி எடுத்தாகணும். கேரளா மலையாள அது ஆர்டிஸ்ட் வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள வச்சு காட்டுக்குள்ளே எடுத்து நைட் ஃபுல்லாக போகுது, காலையில் தான் முடியுது. ஸோ அப்போலோவில் அட்மிட் பண்ணி அவர் அதுக்கப்புறம் பேசல. அவர் சொன்ன கடைசி வார்த்தை தான், வேலை செஞ்சுட்டு இருக்க அப்படி ஷூட்டிங் நிறுத்தாதான் நீ போய் ஷூட் பண்ணு சொன்னார். அது ரொம்ப இன்றைக்கி வரைக்கும் மனசில் ரொம்ப அப்படி அப்பா எப்பயுமே. ஏன்னா நான் வீட்டு விட்டு வெளில வந்தேன்னா அவரை கும்பிடாம வர மாட்டேன். ஓகே. அந்தளவுக்கு எனக்கு ஒரு பாதிப்பு அப்பா. ஸோ சீரியல்கள் பார்த்துட்டு அப்பா பாராட்டின தருணங்கள் இருக்கா உங்களோட? அவர் என்கிட்ட சொல்ல மாட்டார், ஊரெல்லாம் சொல்லுவார். ஓகே. என் பையன் தான் டேரக்டரு, பையன் பண்ணியிருக்கான். ஷூட்டிங் ஸ்பாட் எப்போயாவது வருவார், வந்தாருன்னா பின்னாடி தூரமாக எங்கேயாவது நிற்பார். ஓகே. அப்படி ஓரமாக நின்றுட்டு இருப்பார். அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் அவங்ககிட்டலாம் பேசிட்டு அப்படியே நின்று அப்படியே போயிடுவார். அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆனால் தூரமாக நின்று எல்லாம் பார்ப்பார். ஆனால் வெளியில் ரொம்ப பெருமையாக சொல்லுவார், என் பையன் தான் அதை டைரக்ட் பண்ணியிருக்கான், என் பையன் தான் டைரக்ட் பண்ணுறான், சவன மீனாட்சி என் பையன் தான் டைரக்ட் பண்ணியிருக்கான் அப்படிலாம் வந்து ரொம்ப பெருமையாக எல்லார்ட்டையும் சொல்லுவார். நேருக்கு நேராக வந்து பெருசாக அவர் ரியாக்ட் பண்ண மாட்டார். என்னப்பா ரைட்டு ஓகே. அதாவது பையன் ஓரளவுக்கு வளர்ந்துட்டானாலே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிடும். வேலை செஞ்சுட்டே இருக்கணும் பார். ரிட்டையர்ட் ஆனால் கூட அவர் வேலை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கா. கடைசி வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்பார். மறக்க முடியாத ஒரு பாராட்டு அது யாருக்கிட்டேருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம்? மறக்க முடியாத இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து சேனலில் வந்து காவிரி மேம் வந்து சொன்னதாக எனக்கு சொன்னாங்க. அந்த சீன் சொல்லும்போது இருக்கிறத விட அந்த எடுத்து அந்த ப்ரெசன்டேஷன் அவர் டைரக்ட் பண்ணி வெளில வரும்போது வேறு மாதிரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி காவிரி மேம் பாராட்டினா தான் எனக்கு சொன்னாங்க. எனக்கு நேரம் இல்லை, இன்னொரு மேம் சுஜாத் மேம் மூலமாக எனக்கு சொன்னாங்க. அது ஒன்று. அதே மாதிரி கொரோனா டைமில் வந்து டோட்டல் எல்லாருமே வந்து ஆஃப் சுந்தரி டீமில். அப்புறம் சுந்தரி டெலிகாஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சரியாகி நான் திருப்பி வந்தேன். அப்போது கேட்டாங்களா வந்துட்டாரா, அப்போ இனி சரியாயிடும், சீரியல் பிக்கப் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அந்த ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க மேலே வச்சுருக்காங்க. அந்த பாராட்டு நம்பிக்கையும் இன்றைக்கி வரைக்கும் நான் ரொம்ப ப்ரீசியஸாக நினைக்கிறேன். ஓகே. ஸோ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த தருணம் எப்படி இருந்தது? ஆமாம், அது தெரியல நமக்கு, அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி 25 வருஷம் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பட் நம்ம இது வரைக்கும் போகிறோம் இல்லை பின்னாடி. ஓகே. இப்போ சுந்தரி சீரியலுக்கு அப்புறம் வேறு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கையில் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கீங்களா? இல்லை மூவி மேக்கிங் சைட் போகிற மாதிரி எதாவது ஐடியா இருக்கா? இல்லை, இப்போ என்னென்னா நான் எப்போயுமே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அடுத்த ப்ராஜெக்ட் பற்றியோ இல்லை அடுத்து என்ன இது அங்கே இங்கே அப்படிலாம் பண்ணுறது கிடையாது. கதைகள் யோசிக்கிறது உண்டு, கதை எழுதி வைக்கிறது உண்டு, ஐடியாஸாக யோசிக்கிறது உண்டு. இந்த மாதிரி இருக்குது நிறைய ஐடியாஸ்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது, இங்கே பார்க்குறது, இன்ஸ்பிரேஷனில் வர்றது, ஏதாவது படம் பார்த்தா டக்குன்னு தோணும், ஸ்பார்க் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுப்போம். பட் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு ப்ராஜெக்ட் அப்படின்னு மைண்டு போச்சுன்னா எனக்கு இது மிஸ் ஆகும். எனக்கு என்னென்னா சீன் பேப்பர் என்னோட ரைட்டர் வந்து என்னென்னா ரொம்ப தி பெஸ்ட். அவர் என்னென்னா ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 10 எபிசோடு ஒன்லைன் ஓகே ஆச்சுன்னா அந்த 10 எபிசோடு ஒன்லைன் அடுத்த நாள் டைலாக் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா 300 பேஜ் இருக்கும். 300 பேஜ் எனக்கு என்னென்னா அந்த 300 பேஜும் என் தலைக்குள்ளே இருக்கணும். ஸோ அது உள்ளுக்குள்ளே நான் ஃபுல்லாக படித்து அந்த பிளாக் பிரித்து இது எங்கே எடுக்கலாம், இல்லை இதை மேட்ச் பண்ணலாமா, அது எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யார் கொஸ்டின் கேட்டாலும் டவுட்ஸ், இப்போ ஷெட்யூல் டைரக்டர் கேட்பார், இபி கேட்பார், அப்புறம் இப்போ காஸ்டியூம் பார்க்குற நம்ம தம்பி தீனா கேட்பார், ப்ராப்ஸ் பார்க்குற தம்பி ஸ்டாலின் கேட்பார். ஸோ யாராவது ஏதாவது டவுட் சார் இதுன்னு கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால் என்னென்னா முழுக்க என் தலையில் ஏற்றிக்கணும், அது ஃபுல்லாக அதுலேயே தான் ட்ராவல் பண்ணணும். இதை தூக்கி நான் டக்குன்னு இன்னொரு இதுக்கு நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன்னா இங்கே ட்ராப் அவுட் ஆகும். ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஒரு ப்ராஜெக்ட்னா அதுக்கு முழுக்க நம்ம ஃபோக்கஸாக அதுலேயே இருக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் அது வேறு, அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக அதை நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போது உங்களோட சீரியல்லே வந்து ஒரு 4 சீரியலில் வந்து ஸ்டாலின் சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது பாண்டியன் ஸ்டோர் ஹீரோ அப்படின்னா இன்றைக்கி அவர் தான் மெயின் ஸ்டாலின். ஸோ அவரோட அந்த அண்ணன் தான் சொல்லுவோம். நம்ம சரவண மீனாட்சி பண்ணும்போது அண்ணன் தான் கூப்பிடுவோம். தமிழ் அவர் கேரக்டர் நேமு அண்ணன் கூப்பிடுவோம். அவர் வந்து ரொம்ப யதார்த்தவாதி, ரொம்ப இயல்பான ஆள். அந்த நாங்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து சினிமாவுக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். ஊர்லேருந்து கிளம்பி நம்ம ஊரில் சொந்தக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. இப்போ எடுக்கும்போது கூட ஷார்ட்ஸில் அவர் பேசும்போது கூட நீங்கள் டைலாக் பேப்பரில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படிப்போம். இப்போ அவர் படித்து அவர் அந்த டைலாக்கை அவர் உள்வாங்கி அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படி மனம் வாசம் வீசும். அந்த ஊர் ஸ்லாங்கில் அடித்து பின்வர அது அப்படியே உள்ள நமக்கே ஒரு மாதிரி இருக்கும்.
அது கேட்கும்போது கோவமாக பேசும்போது பார்த்தா என்னடா அப்படி நம்ம ஊர்க்காரன் உள்ளே இருக்கிற ஊர்க்காரனை தட்டி எழுப்புறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருடைய அந்த டைலாக் டெலிவரிஸ்லாம். அதுமாதிரி பெர்ஃபார்மன்ஸு இன்றைக்கும் அவர் இது எவ்வளோ பேர் வந்து இப்போ அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் சஸ்டைன் ஆகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரவண மீனாட்சி வந்து 13 வருஷம். 13 வருஷமும் அவர் வந்து அந்த அவரோட இடத்த மெயின் பிளேஸ்ல அவர் இடத்த வந்து வேற யாரும் நிரப்ப முடியல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பின்றாரு அவர். ரொம்ப இயல்பான நடிப்புங்க அவர்கிட்ட. உங்களுடைய டைரக்ஷன்ல நிறைய ஹீரோஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஹீரோயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு, எனக்கு உங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? இல்லை அதாவது அப்படி இப்போ நீங்கள் இந்த கேள்வி எப்படி நான் பார்க்குறேன்னா, ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரே கேரக்டர் ஒரு 10 பேர் நடித்தாங்கன்னா நம்ம சூஸ் பண்ண முடியும். இந்த கேரக்டர் இவர் இப்படி நடிச்சாருன்னு. ஆனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஹீரோஸுமே அந்த கதைக்கு உண்டான ஹீரோஸ். அப்போ அந்த கதைக்கு தி பெஸ்ட்டு அவங்க தான். அப்போ நம்ம வந்து இதில் ஒப்பீடு பண்ண முடியாது. இப்போ சரவண மீனாட்சியில் செந்தில் அவர்லாம் நடித்தார்னு வச்சுக்கோங்களேன், காமெடினா பின்னுவார். அதே மாதிரி அந்த கல்யாண சீக்வன்ஸில் கல்யாணத்தை நிறுத்திட்டு மீனாட்சி வந்து நிற்பாங்க. அவர் எந்திரிச்சு கதறி அழுவார் ஃப்ரெண்டுக்கிட்ட. அவன் மீனாட்சி வர்றதுக்கு முன்னாடி அழுது புரண்டு நாங்களாம் அப்படியே விட்டோம், கட் சொல்லலை. அவர் என்ன பாட்டி மண்ணில் உட்காந்து புரண்டுக்கிறேன் அழுது ஆனால் போகிறச்சு அழுகிறார். அந்த லெவல் எக்ஸ்ட்ரீம் போவார். ஹியூமர்னா அந்த லெவல் எக்ஸ்ட்ரீம் போவார். ஸோ அவர் சரவண மீனாட்சிக்கு தி பெஸ்ட் ஹீரோ. அதே மாதிரி இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட்னு பண்ணால் அதில் ஒருத்தர் பெஸ்ட் ஹீரோ. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க சுந்தரியில் கார்த்திக். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வெற்றி வந்து அல்டிமேட்டு. அவருக்கு தெரியல அந்த கேரக்டர் அப்படியே ரொம்ப ஜெனூன். அப்படி ஒருவேளை மேபி அவர் ஒரு ரியல் ஐஏஎஸ் மாதிரியே ஃபீலாக இருக்கும் எங்களுக்குலாம். அப்படியே சைலண்டாக இருக்குது. அது மாதிரி நிறையா என்னென்னா அது கேரக்டர் ரொம்ப அவர் ரொம்ப எல்லாரையும் மரியாதையாக நடத்துறது, மதிக்கிறது. அவர் இவ்வளோ வருஷம் இருக்கார். சரி, அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட பவ்யமாக தான் பேசுவார். அவர் ஜெனுனிட்டிக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போது அதில் வந்து கிருஷ்ணா வந்து ஒருத்தர் நடிகர் அரவிஷ், அவர் ஆர்டிஸ்ட் பேர் அரவிஷ், கேரக்டர் நேம் கிருஷ்ணா. இவர் பேர் ரியல் நேம் கிருஷ்ணா. சுந்தரியோட பிரதரா நடிக்கிறவர் தானே? அது வந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா ஆனால் அவர் பேர் அரவிஷ். இவர் வெற்றி கேரக்டர் நேம், ஆனால் ரியல் நேம் கிருஷ்ணா. ஆமாம். ஸோ பேமெண்ட் போடும்போது இவருக்கு வந்துருச்சு. ஓகே. வெற்றி யார்? நம்ம வெற்றி கேரக்டர் கிருஷ்ணாக்கு. ஓகே. கூப்பிட்டு கொடுத்தாரு. இது எனக்கு நான் இவ்வளோ நாள் தான் வேலை செஞ்சேங்க, இது எக்ஸ்ட்ரா இருக்குது, திருப்பி கொடுத்தாரு. ஓகே. அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரே ஒரு ஷாட்டு, அன்றைக்கி ஒரே ஒரு ஷாட் மட்டும் நம்ம பைக்கில் வந்து இறக்கி விட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட்டு. இல்லை வேணாங்க, இது எதுக்கு பேமெண்ட்டு அப்படி திருப்பி கொடுத்துட்டாரு. யார் பண்ணுவாங்க அதெல்லாம்? ஸோ அதெல்லாம் அவ்வளோ ஜென்யூன் அவர். ஸோ இது ஒரு சீன் எடுத்துகிட்டு அனுப்பிச்சா, என்னங்க ஒரே ஒரு சீன் எடுத்து அனுப்புகிறீங்க, வேறு சீன் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஆர்டிஸ்ட்டை பார்த்ததே இல்லை. அவர் கேட்பார், இன்றைக்கி எத்தனை ஒரு சீன் தானே, அவ்வளோதானே, கிளம்பலாமா சார் அப்படின்னு கேட்பார். இல்லை அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஷெடியூல் அவ்வளோதான் இருக்குது, இந்த லொக்கேஷனுக்கும் நீங்கள் ஒரு சீன் தான் வரீங்க. அப்படியா, இன்னும் 2-3 சீன் போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்பார். அவர் நடிப்பில் அவ்வளோ ஆர்வம். அவர் நேம் கிருஷ்ணா, வெற்றி. ஆமாம், பிரியமானவளை பிரகாஷ்னா நிறைய. பிரகாஷ் அவர் அவ்வளோ ஆர்வங்க. அவர் ஓகே, ரொம்ப ஆர்வம். நிறைய பேசும். நான் ஏதாவது வெப் சீரிஸ் பார்த்தா ஷேர் பண்ணுவேன், அவர் ஏதாவது படங்கள் பார்த்தா ஷேர் பண்ணுவேன், சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணிப்போம் 2 பேரும். இப்போ வந்து ஒரு சினிமாக்குள்ள ஒரு டைரக்டர் ஆகணுன்ற கனவோட வர்றவங்க பற்றி தான் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் சீரியலுக்குள்ள வர்றவங்களை பற்றி பெருசாக ஐடியாஸ் இருக்காது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிப்பை முடிச்சுட்டு ஒரு டைரக்டராக வரணும், அது வந்து மூவியில் இல்லை சீரியலுக்குள்ளேயும் வரலாம் அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும்? அதாவது சீரியல், சினிமா, வெப் சீரிஸ், டெலிஃபிலிம், இது எதுவும் ஷார்ட் ஃபிலிம் எதுவுமே பிரித்து பார்க்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கதை இருக்குது, அந்த கதையை வேறு ஒரு கோணத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதுக்கு எப்படி நம்ம முழுசாக நம்மளை வந்து கொடுத்து நம்ம அதை உழைச்சி வெளியில் கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். அப்படி பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு வந்துடும். சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ண யாரும் 10 மணியும் ஷார்ட் ஃபிலிமாக தான் வந்தது, அதுக்கப்புறம் படமாக பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் சரி, நான் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் வந்து நம்ம உட்காந்த இடத்துலையே நம்ம டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணலாம். இப்போ மொபைலும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, என்னென்னமோ விஷயங்கள் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. மொபைல் ஷார்ட் ஃபிலிம்னே நிறைய கேட்டகரியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்குது. மொபைல் ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு
மொபைலே எடுத்து கூட அனுப்பலாம். ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் ரீச் ஆச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். நம்ம இவர் அப்படி தானே வந்தார், கார்த்திக் சுப்ராஜ் சார்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அவர் ஸ்ட்ரைட்டாக சினிமான்னு அப்படிங்க இல்லை, அப்படி கிடையாது. ஸோ நம்ம அதுதான் சொல்லணும், நம்மளுடைய டேலண்ட்டை வந்து எங்கே வேணாலும் ஊற போடுங்க. அது ஷார்ட் ஃபிலிமில் போடுங்க, யூடியூப் எது வேணாலும் போடுங்க, மொபைலில் கூட எடுங்க, எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்குண்டான ரெகனைஸ் சீக்கிரமாகவே கிடைக்கும். நம்ம ஆனால் அதை விட்டுறக்கூடாது. சரி, அது அங்கே நம்ம போகணுமேன்னு சொல்லி இதெல்லாம் விட்டுட்டே வந்தோம்னா நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸே போயிடும். ஸோ இதையும் கற்றுக்கணும், அதுவும் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்து ரெண்டையும் மீட் பண்ணும்போது நம்ம பெரிய டைரக்டரோ இல்லை என்ன நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணலாம். இப்போ உங்களுடைய ஒர்க் சம்மந்தமாக நிறையா பேசணும், உங்களுடைய பர்சனல் லைஃப் பற்றி சில கேள்விகள் கேட்கலான்னு நினைக்கிறோம். அதாவது என்னென்னா, சீரியல்களில் வந்து லவ் ஸ்டோரிஸ் வச்சு நிறையா சக்ஸஸ்ஃபுல் ஹிட் கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம் தான். ஸோ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில், உங்களுடைய ஒர்க்கில் உங்களுடைய ஒய்ஃப் அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம். இல்லை, என்னோடய ஒய்ஃப் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதான் சொல்லுவா, என்ன நீ வீட்டில் இருக்க, இங்கே போய் ஜாலியாக போய் சுற்றிச்சோம் அப்படிலாம் சொல்லுவாள். நம்ம என்னென்னா, இப்போது நான் ஷூட்டிங் போகிறேன் வரேன், எனக்கு வந்து நிறைய படங்கள் எடுத்து வைப்பேன். நான் இந்த படம் பார்த்தேன், ஸோ இது நல்லா இருக்குது, நீ பாரு. அதுமாதிரி வெப் சீரிஸ், ஸோ எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இது தான் வந்திருக்கு, இது நல்லாயிருக்கு, இந்த ஸ்டோரிங்களா நிறைய இன்புட்ஸ் கொடுப்பா. நான் சொல்லேன், எனக்கு கொடுக்குற இன்புட்ஸை நீ ஒரு சேனலில் போய் உட்காந்து கொடுத்தேன்னா உனக்கு பெரிய வருமானம் வருமே, நல்லா சம்பாதிக்கலாம். இல்லை நான் என்னோடய ஜாபே போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்தளவுக்கு நிறைய கண்டென்ட் வைஸும் சரி, கதைகளும் சரி, சீன்ஸும் சரி, நிறைய இன்புட்ஸ் கொடுப்பா. அதே மாதிரி நான் பண்ணுற ப்ராஜெக்ட் பார்த்துட்டு சொல்லுவாள், இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, அதெல்லாம் கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாள். இது இப்படி பண்ணியிருக்கலாமே, நீ ஏன் விட்டேன்னா, இல்லை எனக்கு அந்த இடத்துல சூழ்நிலை எப்படி ப்ரெஷர் அதை இது ஏதோ சொல்லி நம்மளும் சொல்லி சப்பிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். அவங்களும் ஒரு சீரியல் ஆக்டராக இருந்தவங்க, அதுக்கப்புறம் ஒரு பெரிய நியூஸ் ஆங்கராக இருந்தாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ண அந்த தருணம் அது எப்போ நடந்தது, எப்படி உங்களுடைய திருமணம், அதை பற்றி ஒரு சில வார்த்தை. இல்லை, அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னோடய சீரியலில் தான், நெகட்டிவ் ஷேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் மீடியா ஒத்துக்கல. ஃபஸ்ட்டு மீடியா வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் வந்து சரி ப்ரொப்போசல் ஆச்சு, ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் 2 பேரும் போனால் கோயில் போவோம், அவ்வளோதான். ரொம்ப வெளியிலாம் சுற்றுறதில்ல. நான் போனால் அவங்க வீட்டுக்கு தான் போவேன், பேசுவோம் வரும். இது எங்கள் வீட்டில் ஒத்துக்கல ஃபஸ்ட்டு, மீடியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒய்ஃப்ட்ட சொன்னோடனே அப்புறம் அடுத்த செகண்டே வந்து அடுத்த நாளே எல்லா ப்ராஜெக்டும் குவிட் பண்ணிட்டான். ஃபுல்லாக குவிட் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு ஸ்கூல் டீச்சராக போயிட்டான். ஸ்கூல் டீச்சர், லா சால்டன் அதில் போயிட்டு ஸ்கூல் டீச்சர். அப்புறம் ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் தெரியாது. ஸோ தங்கச்சி கல்யாணத்தப்போ தான் மீட் பண்ணுறாங்க எல்லோரும். மீட் பண்ணும்போது இவளை பார்த்து பேசும்போது தான் தெரியுது, இவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி டீச்சராக இன்னும். அப்புறம் அவங்க எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நம்மளை ஒதுக்கிட்டு அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. நம்ம தனியாக நிற்கிறோம் வெளியில், அவங்க எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான். அதாவது எனக்காக வந்து எல்லாம் விட்டுட்டு அப்படி டீச்சராக இருந்து, காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து, அதுக்கப்புறம் இப்போ கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாபில் அப்படியே செட்டில் ஆகிடுறேன். ஓகே, ஸோ ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பிஸியான நேரத்தில் நிறைய தகவல்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.